ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலர் சேனல்ல முட்டை கிரேவி செய்ய பார்க்கலாம் வாங்க. முட்டை கிரேவி செய்ய கடாய் காயுது. நல்லா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததா மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஏன்னா நம்ம நீ சேர்ப்புற முட்டை கிரேவிக்கு வந்து நம்ம எந்த விதமான மசாலாவும் சேர்க்கல, தேவையான மசாலா எதுவுமே நம்ம சேர்க்கல. அடுத்ததா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சாத பால் சேர்த்தோம்னா திரும்பிடும், அதனால காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா முக்கால் பதம் வெந்தாலே போதும், ரொம்ப வெந்தா நல்லா இருக்காது. வெங்காயம் நல்லா கிரன்ச்சியா இருந்தாதான் முட்டை கிரேவிக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம கிரேவிக்கு இன்னைக்கு தேங்காய்லாம் எதுவும் சேர்க்கல, தேங்காய் முந்திரி எதுவுமே சேர்க்கல. அதனால ஒரு பைண்டிங் வர்றதுக்கு இந்த பச்சரிசி மாவு கலந்து சேர்த்துக்கலாம். கிரேவியில் முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று நான் எடுத்து நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்ல சாரல் மாதிரி பெப்பர் சேர்த்துக்கலாம். நாம செஞ்சிருக்க முட்டை கிரேவியை பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். சப்பாத்தியோட சாதத்துக்கு கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். டிஃபனுக்கூட சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். நம்ம செஞ்சிருக்க முட்டை கிரேவியை டிஃபனுக்கு மட்டும் இல்லாம சாதத்துக்குமே பிசைஞ்சு சாப்பிடலாம். நமக்கு லேசியா இருக்க டயத்துல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம்.